நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சத்திர வெள்ளாளப்பட்டி ஊராட்சியில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகளை MLA வெங்கடேசன் வழங்கினார். வட இந்தியர்கள் தமிழ் கற்கட்டும் கனிமொழி. சென்னை ஜூன் 29 வட இந்தியர்கள் தமிழ் கற்கட்டும் என்று கனிமொழி கூறியுள்ளார். டெல்லியில் நடந்த ராஜ்பாஷா துறையின் வெள்ளி விழாவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எந்த இந்திய மொழிக்கும் இந்தி எதிரியாக இருக்காது, அனைத்து இந்திய மொழிகளுக்கும் நண்பன் என்று கூறியிருந்தார். இதற்கு திமுக MP கனிமொழி பதில் அளித்துள்ளார். எந்த மொழிக்கும் இந்தி எதிரி அல்ல என்றால் தமிழும் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல. வட மாநிலத்தவரை குறைந்தது ஒரு தென்னிந்திய மொழியாவது கற்றுக்கொள்ள சொல்லுங்கள், அவர்களும் தமிழை கற்கட்டும், அதுவே உண்மையான தேசிய ஒருங்கிணைப்பு. நாங்களும் யாருக்கும் எதிரி அல்ல, நாங்கள் அனைவருக்கும் நண்பர்களே, எங்களின் மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கனிமொழி கூறியுள்ளார். மேலும் தனது எக்ஸ்தல பக்கத்தில் சரியாக சொன்னீங்க, அதையே தான் நாங்களும் சொல்கிறோம். நீங்க உங்க மொழியில பேசுங்க, நாங்க எங்க மொழியில பேசுறோம். தனியா ராஜ்பாஷா எல்லாம் தேவையில்லை, அந்த பெயரை இந்திய மொழிகள் வளர்ச்சித்துறைன்னு மாத்திரலாம் என குறிப்பிட்டுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழக்கு விழாவை ஒட்டி அமைக்கப்பட்டு வரும் மரப்பாலம் மற்றும் வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட முன்னேற்பாட்டு பணிகளை அமைச்சர்கள் சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் கனிமொழி MP ஆய்வு செய்தார். உடன் கலெக்டர் இளம் பகவத், SP ஆல்பர்ட் ஜான், தூத்துக்குடி மேயர் ஜெகன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி பூஜை, கஜ பூஜை நடந்தது. கன்னியாகுமரி ரயில் நிலையத்தின் பின்புறம் 4 வழி சாலை அருகே நுழைவாயில் அமைத்து தர வேண்டும் என்று விஜய் வசந்த் MP வைத்த கோரிக்கையை பரிசீலனை செய்வதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. இதையடுத்து நேற்று விஜய் வசந்த் MP கன்னியாகுமரி ரயில் நிலைய பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஜனாதிபதியிடம் பரிசு பெற்ற நெல்லை சங்கர் நகர் சாரதா பள்ளி மாணவர் ராகுலுக்கு பாளையங்கோட்டை சைவ சபையில் நடந்த தமிழ் முழக்க பேரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கும்பகோணம் கும்பேஸ்வரர் தெற்கு வீதியில் உள்ள அம்மா உணவகத்தில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கிழக்கு ஒன்றியம் சத்திரவல்லாளப்பட்டி, மரவற்பட்டி, ராஜக்கல்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நலத்திட்ட உதவிகளை சோழவந்தான் MLA வெங்கடேசன் வழங்கினார். சென்னையில் நாளை முதல் மின்சார பஸ்கள் இயக்கம் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். சென்னை ஜூன் 29 சென்னையில் முழுக்க அரசு பஸ்களே இயங்கி வந்த நிலையில் நாளை முதல் தனியார் பங்களிப்புடன் மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் பெருகி வரும் மக்கள் தொகை எல்லை விரிவாக்கத்துக்கு ஏற்ப போக்குவரத்து வசதிகள் செய்யப்படுகின்றன. பயணிகள் தேவையை போக்கும் வகையில் தனியார் பங்களிப்புடன் சென்னையில் 1000 மின்சார தாழ்தள பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்தது. நாளை துவக்கம். முதல் கட்டமாக 625 தனியார் மின்சார பேருந்துகளை இயக்க கடந்த ஆண்டு ஒப்பந்தம் செய்து தயாரிப்பு பணிகள் நடந்து வருகின்றன. மேலும் 225 AC பேருந்துகளும் 400 AC இல்லாத பேருந்துகளும் இடம்பெற உள்ளன. இதேபோல் சென்னை வியாசர்பாடி, பெரும்பாக்கம், தண்டையார்பேட்டை, பல்லவன் இல்லம், பூந்தமல்லி பணிமனைகளில் 100.69 கோடி ரூபாயில் மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கான சார்ஜிங் கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போது 120 மின்சார பேருந்துகள் தயாராக உள்ளன. இந்த புதிய பேருந்துகளை முதல்வர் ஸ்டாலின் நாளை துவக்கி வைக்கிறார். சென்னை புறநகரில் மின்சார பேருந்துகளை இயக்க 45க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதில் 10க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் மின்சார பேருந்து சேவை முதலில் துவக்கப்படுகிறது. இதுகுறித்து மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது: முதற்கட்டமாக 625 மின்சார பேருந்துகளை இயக்க அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் துணை நிறுவனமான
OHM குளோபல் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதில் 120 மின்சார பேருந்துகள் அனைத்து சோதனை ஓட்டமும் முடித்து இயக்க தயாராக உள்ளன. தற்போதுள்ள மாநகர சொகுசு ஏசி பேருந்துகளில் பயணிப்பது போல் பயணியர் இதிலும் பயணிக்கலாம். எந்தவித கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படாது. ஒப்பந்ததாரருக்கு கிலோமீட்டர் ஒன்றுக்கு ஏசி வசதி இல்லாத மின்சார பேருந்துகளுக்கு 77.16 ரூபாய், ஏசி பேருந்துகளுக்கு 80.86 ரூபாய் வழங்க மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மின்சார பேருந்துகளால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துக்கு டீசல் செலவும் குறையும். மின்சார பேருந்துகள் ஒரு முறை சார்ஜ் செய்தால் சராசரியாக 180 கிலோமீட்டர் தூரம் இயக்க இயலும். ஏற்கனவே உள்ள வழித்தடங்களில் பெரும்பாலான மின்சார பேருந்துகள் இயக்கப்படும். பின்னர் தேவையை பொறுத்து புதிய வழித்தடங்களில் மின்சார பேருந்துகள் இயக்க ஆய்வு செய்யப்படும். இவ்வாறு அவர்கள் கூறினர். ராமநாதபுரம் கோதண்டராமர் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் தீபாராதனையுடன் கொடியேற்றம் நடந்தது. இரவு தோலுக்கினியான் வாகனத்தில் சுவாமி வீதி உலா வந்தார். காமதி அருகே மூளைக்கரைப்பட்டி கிராமத்தில் செல்வ கருப்பண்ண சுவாமி கோவில் விழாவில் காப்பு கட்டிய பக்தர்கள் பால்குடம் அக்னி சட்டி எடுத்து ஊர்வலம் வந்தனர். போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் போதைப் பொருட்களுக்கு எதிராக பேட்ஜ் அணிந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக மதுரை கிழக்கு தொகுதிக்கான பாக முகவர்கள் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் செயல் விளக்க கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான பி. மூர்த்தி தலைமை வகித்து பேசினார். ஆரூர் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போலீசார் விளக்கம் அளித்தனர். டெல்லியில் உள்ள பகவான் மகாவீர் அகிம்சா பாரதி அறக்கட்டளையுடன் இணைந்து மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்த சமண துறவி ஆச்சாரிய ஸ்ரீ 108 வித்யானந்த் ஜி மகாராஜின் நூற்றாண்டு விழா நேற்று நடந்தது. இதில் பிரதமர் மோடிக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் வழங்கப்பட்டது. குற்றாலம் ஐந்தருவி சாலையில் உள்ள படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் உல்லாசமாக படகு சவாரி செய்தனர். தூத்துக்குடி திரு இருதயங்களின் பேராலய திருவிழாவை ஒட்டி நடந்த திருப்பலியில் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வலங்கைமானில் மாநில அளவிலான மின்னொலி கைப்பந்து போட்டி முன்னாள் அமைச்சர் ஆர். காமராஜ் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் வட்டாட்சியர் அலுவலகத்தை வருவாய்த்துறை அமைச்சர் KKSS.R. ராமச்சந்திரன் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். கலெக்டர் கமல் கிஷோர், தென்காசி MP டாக்டர் ராணி ஸ்ரீகுமார், MLAக்கள் ராஜா, சதன், திருமலைக்குமார், பழனி நாடார் உடன் உள்ளனர். மதுரையில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் ஆறுசாமி, கலெக்டர் பிரவீன்குமார் வழங்கினர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.